தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அனுபமா நீங்கள் வந்த உடனே பயங்கர எக்ஸைட்டட் ஆகி அந்த காலமாடன் வேணும்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ அது கையில் வாங்கின பிறகு எப்படி இருந்துச்சு? ஹவ் ஹாப்பி ஆர் யூ? எனக்கு ரொம்ப பயம் இருந்துருச்சு. ஆனால் என்னன்னா லைக் அமீர் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சக்ஸஸ் மீட் அதெல்லாம் நானும் பார்த்ததே இல்லை. சக்ஸஸ் மீட் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாரையும் ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மரியாதையாக அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் நான் லைஃப்பில் பார்க்கவே இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அ பிக் அப்ளாஸ் டு தி என்டையர் டீம் ஃபார் கண்டக்டிங் சம்திங் லைக் திஸ் அண்ட் மேக்கிங் எவ்ரி ஒன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் சீன். அண்ட் அதனால எனக்கு அந்த பயம் இருந்துருச்சு. அது லாஸ்ட்ல எனக்கு கொடுக்காம அவங்க ஃபினிஷ் பண்ணனா கெப்ட் டெல்லிங் அது எனக்கு வேணும் வேணும் தீந்து போயிரும் பயந்துட்டீங்க. ஆமா அப்படிதான் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி அது எங்க ராம் இட்ஸ் தேர் நோ ஓகே இருக்குல்ல? இருக்கு சூப்பர். உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்னா அது என்ன? பைசனுடைய ப்ராசஸ்ல நான் சொல்றேன். அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. நான் ஐ திங்க் அன்னைக்கு ஷூட் பண்ணும்போது அங்கே ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது சும்மா நான் அங்கே போய் சார் பேக்கப்பில் பாய் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு போனேன்னு நினைக்கிறேன். ஸோ சார் செட் ஓகே ஒரு ஷார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் டுக் மீ தேர் அண்ட் தட்ஸ் பிகம் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட்ஸ் ஆஃப் மைண்ட் எவர். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோ ஸ்பான்டேனியஸ் அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு பீப்புள் ஆர் கம்பேரிங் இட் வித் புத்தா அண்ட் ஆல் ஆஃப் தட். ஐம் லைக் ஓ அவ்வளோ இருக்கா. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் அனுபமா, தேங்க்யூ ஸோ மச். ரஜிஷா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ 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 ஹாய். இப்போ அவங்க ஒரு பயங்கர மெமரபிளான ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஐ ஃபெல்ட் லைக் எ லூசர், அதுக்கப்புறமா ஐ காட் இஸ் அப்ரூவல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கதை ரொம்ப மெமரபிளான? எப்போ நான் லூசர் ஃபீல் பண்ணேன்னு அது இல்லை ஒரு கம்பேக் கதையை கூட இருக்கலாம். அது இல்லை எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இன்னைக்கு இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே ரொம்ப மெமரபிள், ரொம்ப ஸ்பெஷலான டேஸ். ஆனால் அனு சொன்ன மாதிரி ஒரு ஒரு கட்டத்தில் நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்மளுக்கு கரெக்டாக இல்லையான்னு ஒரு 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 கன்ஃபியூஷன் வர அளவுக்கு. ஏன்னா 2 பேரோட கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம். எல்லாமே அவ்வளோ டெப்த்தில் எழுதி வச்சுருக்காங்க சார். அண்ட் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஹை. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு வரலைன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வரும். வந்துடுச்சு நமக்கு 2 பேருக்கும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு டெஸ்டினின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் தான் அப்படி தான் இருந்துச்சு. யா சூப்பர். இப்போ பிடிச்சதெல்லாம் சந்தோஷமாக சொல்லிட்டீங்களா? டைரக்டர் கிட்ட பிடிக்காததை பேச போகிறோம். டைரக்டர் பிடிக்காததை பேச போகிறோம். ஓகே ஆ பேசுங்க. நான் பேசணுமா? ஆமா நீங்க கேட்ட நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணு. உங்களுக்கு என்ன பிடிக்காது? மாரி செல்வராஜ் சார்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன லாக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? இல்ல நீ சொல்லு, நீங்க சொல்லுங்க அப்ப நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுப்பா, வந்துச்சு வாயில வந்துச்சுன்னு தெரியும், சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா இப்போ அவங்க மேல பிரச்சனையே கிடையாது. யாரு மேல இருக்கு பிரச்சனை? இப்போ இங்க ஒரு பிரச்சனை சரண்யாவா? சரண்யா மட்டும் கிடையாது, இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தான் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கூட நான் இன்னும் ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணாதான் எனக்கு தெரியும். இது எனக்கு சார் கூட செகண்ட் படம். ஒரு பிரச்சனை இருந்துச்சா கண்டிப்பா செகண்ட் டைம் ஒர்க் பண்ண முடியாது. இனியும் திருப்பி ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கு ஒரு டைரக்டர் கிட்ட. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு கிரியேட்டர், அவ்வளோ பெரிய ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர். அதனால தான் அவர் இப்போ பண்ணி வச்சிருக்க நம்ம இந்த 5th படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. கமர்ஷியல் அண்ட் கிரிட்டிக்கலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைச்சாலும், அது சார் மட்டும் இல்லை, நம்ம படத்தில் ஒர்க் பண்ணி எல்லாரும் அப்படி தான், எல்லாருக்கிட்ட எவ்வளோ சான்ஸ் கிடைச்சாலும் இனியும் பண்ணணும் தான் இருக்குது. சார்கிட்ட பிடிக்காம விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ என்ன சொல்கிறேன் இருக்கு, நானும் ஒன்று சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன், சாருக்கு ஒன்று பிடிக்கலன்னா அவரால் டிரெக்ட்லி பேசி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவர் பேசவே மாட்டாங்க, ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அப்போ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே சார் பேசலை பார்க்கலன்னா ஏதோ ஒன்று போயிடுச்சு. ஆனால் த மொமெண்ட் யூ பெர்ஃபார்ம், த மொமெண்ட் நம்ம அந்த கரெக்ட் டேக் கொடுக்கும்போது அவர் கரெக்ட் ஆகிடும். அப்போ அந்த வேலிடேஷனும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவ்வளோ ஸ்பெஷல். கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தான் பிடிக்கல, அவங்கள்ட்ட நான் வந்து என்னோட ஃபேவரட் ஷார்ட்ஸ் பற்றிலாம் கேட்டேன். ஃபேவரட் ஷார்ட்ஸ், அவங்களுடைய படங்களில் ஃபேவரட் சீன்ஸ், ஃபேவரட் ஷார்ட்ஸ் எல்லாம் கேட்டேன். எப்படி பண்ணீங்க, வாட் இஸ் த தாட் ப்ராசஸ், அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நீயா படம் பண்ணும்போது கற்றுக்கோ, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, உணர்ந்து கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் கரெக்ட்ல. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பிடிக்கும் அதுதான். ஒரு விஷுவல் ஒரு டைரக்டருக்கு அவரோட எல்லா ஷார்ட்ஸுமே நல்லா இருக்குது, அதனால தான் ஓகே சொல்லி அந்த ஷார்ட்ஸ் அந்த படத்தில் வந்திருக்காங்க. ஆஸ் அ ஆடியன்ஸ் யூ ஹேவ் டு செலக்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. கரெக்ட். இருந்தாலும் நம்ம அவங்க சொல்றது கற்றுக்கலாம் ட்ரை பண்ணுறோம்ல, நமக்கு அது வந்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. நிறைய அவருக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் படத்தில் வரக்கூட மாட்டான். படத்தில் வராத பிடிச்ச ஷார்ட்ஸ் வராதமா நிறைய ஷார்ட்ஸும் இருக்குது. ரிலீஸ் பண்ண சொல்லுவோம் நம்ம.
அதுதான் நான் கேட்டேன். சார் ரிலீஸ் பண்ணிடுங்க சார், தண்ணியில் குதிச்சு ஷார்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். சாகிறதுக்கு. சூப்பர். அடுத்து த்ருவ். எனக்கு ஆக்சுவலாகவே த்ருவ்கிட்ட பேசுறதுக்கு பயமாகவே இருக்குங்க. ஏன்னா த்ருவோட நிறைய வீடியோஸ், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தா வேறு யாராவது பேசினா நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அவ்வளோ இன்ட்ரோவர்ட்டா? இல்லை என்ன சொல்லணும்னு யோசிப்பேன். ஓ, இவன் என்ன கேட்பான்? போன மேடையில் சில பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் யர் டைம். சவுண்ட் டிசைனர் சுரேன் அவர் வந்து ஒரு பயங்கரமான வேலை பார்த்துருக்காரு இந்த படத்தில். ஸோ நான் படம் பார்க்கும்போது தான் நீங்கள் பண்ண வேலை எனக்கு தெரிஞ்சது. செம்மையாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் நம்மளோட மியூசிக் படத்தில் ஒர்க் பண்ணலனா கூட நம்மளோட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. அவரோட வந்த சரானனுக்கும் அருந்துக்கும் மொத்த டான்சர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மேனேஜர் சூரியண்ணா, அவர் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. ப்ளஸ் என்னோட பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் சிரில். சூப்பர். அதுக்கப்புறம் என் வீட்டில் எனக்கு உதவியாக இருக்கிற என்னோட தங்கச்சி கங்கா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவரோட பேர் சொல்லிட்டு இருந்தால் நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து சொல்லுங்கள். சூப்பர், வெரி ஹாப்பி. இப்போது அவங்களுடைய ஃபேவரட் ஷார்ட்ஸ் பற்றிலாம் பேசினாங்க. உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட் படத்தில் உங்களுக்கு என்ன? 2-3 ஷாட் இருக்குது, சொல்லுங்கள். முக்கியமாக அமீர் சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜில் இருந்த அவரோட கார் கவுந்து விழும்போது அந்த கத்தியை தூக்கி அவர் ஜன்னல்லேருந்து வெளியே வருவார். அது ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் அது ரொம்ப செமையாக இருக்கும். மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தோம், பயங்கர ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக பொழிஞ்சு எடுத்திருந்தாங்க. ஒரு ஒரு மனுஷன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் இது கண்டிப்பாக நமக்கு தேவைதானா அப்படின்னு தோணும்ல, அப்படி தோணுச்சா உங்களுக்கு என்னைக்காவது? எவ்வளோ ஹார்ட் ஒர்க், கரெக்டுங்களா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் புஷ் பண்ணி பயங்கர ஹார்ட் ஒர்க். அப்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம எல்லாருக்குமே கிவ் அப் பண்ணிடலான்னு தோணலாம், கரெக்டா? இல்லை, ஐ திங்க் என்னோட ஸ்டேஜில், நான் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நடிகனுக்கு மாரி சார் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்காக நான் பார்க்கல. அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த விதத்தில் நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல. ப்ளஸ் ஒவ்வொரு பிளேயரும் அவன் தயாராகிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு நார்மலான ஒரு விஷயம். அது வந்து நம்ம இயல்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எஃபர்ட் பண்ணணும். சூப்பர். இப்போ த்ருவ் வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஆமாம், அங்கேருந்து வேற ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த மாதிரி கேள்விகள் எதுவும் எந்த மாதிரி வேணா கேள்வி கேட்கலாங்க, நான் எந்த மாதிரின்னே சொல்லலை. எனி கேள்வி, நோ கேள்வி, நத்திங். உங்களுக்கு இருக்கா கேள்விகள்? இல்லையா? படமே எடுத்தாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் த்ருவ். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர். கேள்வியெல்லாம் கேள்வி சரி, ஓகே, சொல்லுங்கள். மாரி சார் வந்து நிறைய பேர் வந்து நான் நான் பண்ண எஃபர்ட் பார்த்து நான் பயங்கரமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட ஹார்ட் ஒர்க் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இது வரைக்குமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. 27 வருஷமாக நான் அவரை பார்த்து வளரும் போதெல்லாம், அவரோட டெடிக்கேஷன் பார்க்கும் போதெல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. ஆனால் அது நான் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரில. ஆனால் மாரி சார் தான் வந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு மேடையில் சொன்னார், உழைப்பின் ருசி வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும், நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக்கும், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் கொடுக்கும், எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், பீஸ் கொடுக்கும்னு மாரி சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என் வாழ்க்கையில். ஸோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. உழைப்பின் ருசி, நைஸ். அப்படியா? நிவாஸ் கே பிரசன்னா. ஓ, என்ன சீட்டு மாறிட்டீங்களா? ப்ளீஸ். சேர் ஹாப்பிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க, நீங்களும் பாடுங்க. இல்லை, நிவாஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். சூப்பர். இப்போ வள்ளி அண்ணா பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ இவருக்கு ரொம்ப, நான் அங்கேருந்து வள்ளி அண்ணா மேரேஜ் எப்போன்னு கேட்டப்போ இவருக்கு ரொம்ப வலி. இங்கே
என்னை பற்றி யாரும் கேட்கவே மாட்டான். நிவாஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நம்ம செட்டில். அவரும் கல்யாணம் ஆகலை இப்போ வரைக்கும். இல்லை சொல்லுடா. இல்லை நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டே இருக்காங்க இப்போ. சக்ஸஸ் மீட்டை கல்யாண மாலையே ஆக்குறீங்களே ரஜிஷா. இல்லை வல்லியனை பற்றி சொல்லும்போது மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லும்போது ரொம்ப சைட்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சொல்லணும்னு நினச்சேன். பாட்டு பாடிடலாம் 4 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே, உச்சி பனையில நின்று பாடும் குயிலே நீ, முட்டை பறையில வந்து ஆடும் மயிலே நீ, அந்த குட்டி குதிரை வாங்கி அப்பவரா ராசானிதான் கண்ணுரங்கு, ஆன வாங்கி அப்பவரா ராசானிதான் கண்ணுரங்கு, ஓசலங்க சத்தம் கேட்க வரா ராசானிதான் கண்ணுரங்கு, ஓம் கண்ணு மையா கேட்க வரா ராசானிதான் கண்ணுரங்கு, ஓ அப்பவரான் கண்ணுரங்கு, ஓ தப்பவரான் கண்ணுரங்கு, அந்த ஆணையும் வருது கண்ணுரங்கு, குட்டி குதிரை வருது கண்ணுரங்கு. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே, உச்சி பனையில வந்து பாடும் குயிலு நீ, மொட்டை பறையில வந்து ஆடும் மயிலு நீ, அந்த ஆகாசத்தில் அலையடிக்கும் அழகு நீ.